ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மார்னிங் எழுந்து என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்ற ரொட்டீன் தான் காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாரு. அதனால வந்து ஒரு 6க்கே எழுந்துட்டேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 8 வரைக்கும் தூங்குவோம். ஸோ 6க்கு எழுந்து என்னோடய வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றுறது தான் முதல் வேலை. இல்லை அப்படின்னா வந்து மறந்துடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து செடி காஞ்சு போயிடும். ஸோ அதனாலே வந்து மார்னிங் எழுந்தோடனே பல்லு தேய்ச்சிட்டு மொதல் வேலை செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான். ஸோ நைட்டே வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவோம். மேக்ஸிமம் ரொம்ப முடியலனா தான் வந்து வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ வாஷ் பண்ணது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு மறுநாள் தண்ணி இருந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அது வந்து டிஸ்டர்பிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூசுவலாக லேட்டாக எழுந்திரிப்போம் அப்படின்றதுனால நான் வந்து அவருக்கு காஃபி போடுறதுக்கே டைம் ஆகும். பட் இன்றைக்கி வந்து அவர் ஆஃபீஸ் போகணுன்றதுனால சீக்கிரம் எழுந்ததுனால ஃபஸ்ட்டே வந்து காஃபியை போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் பேக் பண்ணணும். லன்ச்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லா வெஜிடபிள்ஸையும் கடகடன்னு கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ண போகிறேன். இட்லி வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு லன்ச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். குழம்புக்கு வந்து நேற்று வந்து குருமா வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு அதையே வந்து தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டோம். சப்போஸ் மீந்துருச்சு அது நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைனா மீறாத மாதிரியே பார்த்துப்பேன் நான். எனக்கு வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது பொதுவாகவே பிடிக்காது. ஸோ அதனால வந்து எல்லாமே சிக்கனமாக கம்மியாக தான் செய்வேன். அப்படி சப்போஸ் மீந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால துணி நிறைய வராது. ஸோ ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் 4 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து துணி துவைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்றதுனால இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணணும். துணி ரொம்ப இல்லை, பட் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கே துணியை போட்டேன். அப்படி இல்லைன்னா நான் ஒரு 8க்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் ஆகிடும் அண்ட் வெயில் போயிடும். அதுக்கப்புறம் துவைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சீக்கிரம் எழுந்துக்கும் போது அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடலாம். நானே வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டேன். முன்னாடிலாம் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்ய மாட்டோம். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ட்ரை பண்ணேன். ஸோ குக்கிங் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான். ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அவருக்கும் பெருசாக குக்கிங் வராது. ஸோ அவருக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணுவேன். ஸோ அப்படியே வந்தது தான் இந்த குக்கிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பேக் பண்ணுவேன். ஏன்னா சூடாக வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா தண்ணி விட்டுரும் ஒரு மாதிரி சாப்பாடு. ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஓல்ட் டைப் டிஃபன் பாக்ஸ் கேரியர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பாக்ஸில் வந்து ரைஸ் பேக் பண்ணுவேன். இன்னொரு பாக்ஸில் யூசுவலாக வந்து சைடிஷ் ஏதாவது பேக் பண்ணுவேன். பட் இதுக்கு என்ன சைடிஷ் வைக்கிறதுன்னு எனக்கும் தெரில. அவரும் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு.
அதனால் வீட்டில் வந்து பிங்கோ இருந்துச்சு. ஸோ அதையே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நான். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவர் கிளம்புனதுக்கப்புறமா இந்த வெசல்லாம் வாஷ் பண்ணி மீதி இருக்க எல்லா வெசல்லையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து கவுத்தாச்சு. அன்றைக்கி டியூஸ்டே வேறு, நானும் சாப்பிட மாட்டேன். டியூஸ்டே மார்னிங் வந்து விரதம் இருப்பேன் முருகனுக்கு. ஸோ அதனால் நானும் எதுவும் சாப்பிட்லன்றதுனால எல்லா பாத்திரத்தையும் நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. எனக்கு இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தாலே பிடிக்காது. ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ளீனாக இது பண்ணியாச்சு. அண்ட் அன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால நான் பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் ஹேர் கேரும் அன்றைக்கே வந்து பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அண்டு இந்த சைடில் இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு. வீடு துடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேட்ஸ்லாம் வந்து துவைக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் வந்து துவைக்கிறது. இது மாதிரி நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ பெண்டு நிமிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா டியூஸ்டே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால வீடை ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிவிடுவேன். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் வெட்டுக்கு வந்து தனித்தனி வண்டி வரும். நம்ம சென்னையில் அப்படி இருக்காது. ஒரே வண்டியிலே தனித்தனியாக வாங்குவாங்க. பட் இங்கே தனித்தனி வண்டியே வரும். அதுவும் ட்ரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான் வரும். வெட்டு தான் வந்து டெய்லி வரும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே 11:30 ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து காஃபி மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:30 போல் காஃபி போட்டுட்டு, அண்ட் ரொம்ப நேரமாக ஃபோனே எடுக்கலை, எங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணலை. ஸோ நிறைய மெசேஜஸ் வேறு வந்து இருந்தது, ரீல் போஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது, எடிட்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து காஃபியை போட்டு வச்சுட்டு சைடில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து இது யூஸ்வலான ரொட்டீன் கிடையாது. இவர் ஆஃபீஸ் போனார்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நானே இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ஏஞ்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னொரு இந்த மாதிரி வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி விலாக்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.